பெரியபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமோனியா வாயு கசிவு அகற்றும் பணி தொடர்ந்து 4வது நாளா தொடருது அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இதற்கும் நம்ம செய்தியாளர் தாய்மானவனுடன் விவரங்களை கேட்கலாம். தாய்மானவன், தொடர்ந்து 4வது நாளா இந்த பணி நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னமும் அங்க அந்த அமோனியா வாயு அப்படிங்கிறது தேங்கி இருக்கா? என்ன சொல்றாங்க? திருவள்ளூர் கன்னிகைப்பேர் இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக விளைவை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பா 100க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இந்த அமோனியா பாதிப்பிற்கு ஆளாகி இருந்தாங்க. 18 பேர் வரைக்கும் உயிரிழந்த நிலையில் விதிமீறல்களில் ஈடுபட்ட தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டு உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த தொழிற்சாலையில தேக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் அமோனியாவை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருந்தாங்க. அந்த வகையில கடந்த சனி மற்றும் ஞாயிறு என 2 நாட்கள் முறையாக இந்த அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற இருப்பதா அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த அமோனியா வாயுவை வெளியேற்றுவதில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட பணிகள் காரணமாக கடந்த 3 தினங்களாக, அதாவது நேற்றும் கூட இந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது ஏற்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் 90% பணிகள் மட்டுமே நிறைவு பெற்றதன் விளைவாக இன்று 4வது நாளாக மீண்டும் இந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது துவங்கி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து வல்லுநர் குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுகாதாரத்துறை என அனைத்து துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா இதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு, அதாவது தொழிற்சாலைக்கு அமோனியாவை சப்ளை செய்யக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக டேங்கர் வரவழைக்கப்பட்டு டேங்கர்ல இந்த அமோனியாவை ஏற்றக்கூடிய பணி என்பது கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வந்தது. அது மட்டுமல்லாம 2 நாட்களுக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் மீதம் இருக்கக்கூடிய அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணி என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த அமோனியாவை ஏற்றக்கூடிய அந்த பைப் லைன்ல இருக்கக்கூடிய அமோனியாவை வெளியேற்ற வேண்டிய ஒரு பணி என்பது இருந்தது. அந்த பைப்புகளை சுத்தம் செய்யக்கூடிய வகையில அதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அமோனியா சேமிப்பு கிடங்கில் இருந்து அமோனியாவை வெளியேற்றும் போது இந்த காற்றுல கலப்பதை தடுப்பதற்காக ரசாயன ஸ்கிரப்பர்கள் பயன்படுத்தி தற்போது அந்த வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது குழாயில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமோனியா வாயுவை நீர்த்த சல்பியூரிக் அமிலத்தோடு வினை புரிய வைத்து காற்றுல கலப்பது என்பது தடுக்கப்பட்டு உடனடியாக அந்த குழாய் என்பது சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்று 4வது நாள் இன்று முழுமையாக இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.